அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். என் அன்பு நண்பர்களே, இன்றைக்கு ஏன், எதற்கு, எப்படி என்ற தலைப்பில் சகுனம் பார்ப்பது சரியா என்ற தலைப்பில் ஒரு சில வரிகள். சகுனம்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னால அந்த வேலை நல்லபடியா முடியணுங்கிறதுக்காக நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணி ஆரம்பிக்கிறோம். அதைத்தான் நல்ல சகுனம்னு சொல்றோம். சகுனங்கள்னு எடுத்தா நல்ல சகுனங்கள், கெட்ட சகுனங்கள்னு பிரிச்சிருக்காங்க. யார் பிரிச்சது? நாம தான். நமக்கு முன்னோர்கள், மூதாதையர்கள், தாத்தாக்கள், பாட்டிமாக்களை பிரிச்சது. நம்ம கிளம்பும் போது பூனை அப்படி குறுக்கால போகுது. அப்ப இடமிருந்து வலமா போச்சுன்னா பூனை குறுக்கால போச்சு, காரியம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பூனை வலம் இருந்து இடமா போச்சுன்னா யானை வளம் கிடைச்சாலும் பூனை வளம் கிடைச்சாலும் யானை வளம் கிடைச்சாலும் பூனை வளம் கிடைக்காதும்பாங்க. யானை வளம் கிடைச்சாலும் பூனை வளம், யானை மேல சவாரி பண்ண சான்றிதழ் கிடைச்சாலும் பூனை இப்படி போகாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம கிளம்பும் போது எதுக்கால கணவனை இழந்த யாராவது வந்தா தவறுங்கிறோம், ஒற்றை பிராமணன் வந்தா தவறுங்க. இதெல்லாம் யார்? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸட். இந்த நொடியில என்ன நடக்கும், அடுத்த நொடியில என்ன நடக்க போகும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஃபிக்ஸட். நீங்க என்ன சகுனம் பார்த்தாலும், ஜோசியம் பார்த்தாலும், கட்டங்கட்டினாலும், சோழி பார்த்தாலும் ஒன்றும் எல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸட். இந்த நமக்கு மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த இறைவனடா அப்படின்னு ஒரு பாட்டு கண்ணதாசன் பாடியிருக்காரு. அவர் பார்த்துட்டே இருக்காரு. அதே மாதிரி ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா அந்த குழந்தைக்கு எதனால் அழுகுதுன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு தாய்க்கு தெரியும். பசினால் அழுகுதா, வயிற்று வலினால் அழுகுதா, யாரையாவது பார்த்து பயந்து அழுகுதான்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி நமக்கு என்ன சிரமங்கள் இருக்கு, அதை எப்படி தீர்க்கணுங்கிறது கடவுளுக்கு தெரியும். கரெக்ட் டைம்ல ஒரு ஆளை அனுப்புவார். அந்த மாதிரி நம்ம எதுக்குமே சகுனம் பார்க்கணும், இப்படி செய்யணும். எல்லா நாளும் நல்ல நாளே. நாளும் கோளும் நலிந்தோர் பார்ப்பர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. நாளும் கோளும் நலிந்தோர் பார்ப்பர் அப்படின்னா கஷ்டப்படுறவன் தான் அதை பார்ப்பான். அன்னன்னைக்கு நடக்குது, நடந்துட்டு போட்டு அப்படின்னு சொன்னாக்கா அது தானே நடக்கும். ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு, லெட் த ரிவர் டேக்ஸ் இட்ஸ் ஓன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆறு தன் வழியே செல்லட்டும். ஆறை நம்ம தடை போட்டோம்னா அது வேற வழியா திரும்பி போகும். இருந்தாலும் அது போகும், ஆனா தடுக்க முடியாது. அது மாதிரி லெட் த ரிவர் டேக்ஸ் இட்ஸ் ஓன் கோர்ஸ், அது விடுங்க போட்டோம். அதே மாதிரி இறைவன் ஒரு கயிறு நமக்கு கொடுத்துருக்கான். அந்த கயிறை விட்டுட்டே இருப்பான். அந்த கயிறு போயிட்டே இருக்கு. ஒரு இடத்துல போனோம்னா அந்த கயிறை அப்படி இழுத்து பிடிப்பான். அதுதான் நம்முடைய இறுதி மூச்சு. இதெல்லாம் பெரியவங்க சொன்னதுதான். ஆக சகுனம்ங்கிறது எதுவுமே இல்லை, நம்ம மனசு தான். ஆக நீங்க சகுனம் பார்க்கணும், இப்படி பார்க்கணும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. யூ டிசைட் யுவர் செல்ஃப், யூ ஆக்ட் அப்பான் தட் செல்ஃப். நீங்க முடிவு பண்ணுங்க, அதுபடி நடங்க. தானா எல்லாம் நல்லா தான் நடக்கும். என் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.